Arrange the following sets of compounds in order of their increasing boiling points. So first one பார்க்கலாம் A1. A1 என்ன கொடுத்திருக்காங்க? pentane 1 all. Pentane 1 all என்னது? 5 carbons CH3, CH2, 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 OL is alcohol. So இது first கொடுத்திருக்காங்க. Next butane 1 all. Butane என்னது? 4 carbon CH3, CH2, 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 OH. This is butane 1 all. Next என்ன கொடுத்திருக்காங்க? butane 2 all. CH3, CH2, CH, இங்க OH, அப்புறம் CH3. So இது 1, 2, 3, 4. 2 பொசிஷன்ல butane 2 all. Next என்ன கொடுத்திருக்காங்க? ethanol. Ethanol என்னது? CH3, CH2, OH. This is ethanol. Next என்ன கொடுத்திருக்காங்க? propane 1 all. Propane என்னது? 3 கார்பன் CH3, CH2, CH2, OH. This is propane 1 all. Next methanol. Methanol is single carbon CH3, OH. Clear? First இது எல்லாமே first என்ன பாயிண்ட் நோட் பண்ணிட்டோம்? all are alcohols. So all are alcohols அப்படின்னும் போது எல்லாத்துக்கும் ஒரே force of attraction தான் இருக்கும். செகண்ட் பாயிண்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா எது least molecular weightல இருக்கோ least molecular weight இருக்கும் will be having least boiling point. அதாவது higher molecular weight means higher molecular weight. நம்ம molecular weight எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது higher molecular weight வந்ததுன்னா higher boiling point. இப்போ நம்ம first least molecular point எனக்கு எதுக்கு இருக்கும்? CH3OH. This is methanol. ஆமா தானே? So this will be having, this is first. இதுதான் வந்து என்னவா இருக்கும்? லீஸ்ட் மாலிகுலர் வெயிட்டா இருக்கும். நெக்ஸ்ட் எதுவா இருக்கும் பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஒன் எத்தைல் ஆல்கஹால், எத்தனால். இது செகண்டா இருக்கும். தேர்ட் என்ன இருக்கும்? ப்ரோபைல். 3 இருக்கிறது இருக்கும். நெக்ஸ்ட் ஃபோர்த் பார்த்தீங்கன்னா, நமக்கு பியூட். இங்கேயும் பியூட் இருக்கு, இங்கேயும் பியூட் இருக்கு. 1 ஆல் அண்ட் 2 ஆல். இது ரெண்டும் என்னது? ஐசோமர்ஸ். ஐசோமர்ஸ்னா என்னது? ஹேவிங் சேம் மாலிகுலர் ஃபார்ம்ல பட் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ். அப்போ இது ரெண்டுத்துக்கும் நம்ம மாலிகுலர் வெயிட் கால்குலேட் பண்ணாதான் சேமா தான் இருக்கும். இப்போ இதுல எதுக்கு வந்து நமக்கு லீஸ்ட் மாலிகுலர் பாயிண்ட் இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு தேர்ட் ஒன் நம்ம என்ன நோட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாய்லிங் பாயிண்ட் decreases with increase in branching of carbon chain. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரான்ச்சிங்ன்ற வேர்டு தான் நமக்கு இங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது இதுதான் பிரான்ச். இது வந்து நார்மல் ஸ்ட்ரெயிட் செயின். இது என்னன்னு பாத்தீங்கன்னா, திஸ் இஸ் பிரான்ச் இருக்குல்ல, இதுக்கு இங்க நடுவுல ஒரு OH இருக்குல்ல, இது நார்மலா ஸ்ட்ரெயிட்டா போயிட்டே இருக்கும். ஸோ பாய்லிங் பாயிண்ட் எப்ப ஆகும்? வில் டிக்ரீஸ் வித் இன்க்ரீஸ் இன் பிரான்ச்சிங். இது ஏன் இதனால இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ நமக்கு பிரான்ச்சிங் இருந்ததுன்னா there will be decrease in van der Waals force. Decrease in van der Waals force இருக்கும். அப்புறம் என்ன இருக்கும்? decrease in surface area இருக்கும். decrease in surface area. இப்போ நாங்க எழுதிருக்கிறது வச்சே உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும். இது பாத்தீங்கன்னா பெரிய சர்ஃபேஸ் ஆக்குபை பண்ணிருக்கு. இது அதை விட கம்மியான சர்ஃபேஸ் தான் ஆக்குபை பண்ணிருக்கு. அப்போ பிரான்ச்சிங் இருக்கும்போது சர்ஃபேஸ் ஏரியா கம்மியாகும். சர்ஃபேஸ் ஏரியா கம்மியான பாய்லிங் பாயிண்ட்டும் என்னவாகும்? பாய்லிங் பாயிண்ட் வில் ஆல்சோ டிக்ரீஸ். அப்போ இது ரெண்டுமே பியூட்டனால். இந்த ரெண்டு ஐசோமர்ஸ்ல எதுக்கு லோவஸ்ட் பாய்லிங் பாயிண்ட் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு தான் லோயஸ்ட் பாய்லிங் பாயிண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் என்னது? இதுக்கு இருக்கும். ஹையஸ்ட் பாய்லிங் பாயிண்ட்க்கு எதுக்கு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பென்டேன் 1 ஆலுக்கு இருக்கும். கிளியர்? ஸோ நம்ம இத அரேஞ்ச் பண்ணனா எப்படி அரேஞ்ச் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மெத்தனால். திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன். இது லீஸ்ட் பாய்லிங் பாயிண்ட். அப்புறம் என்ன வரும்? எத்தனால். அப்புறம் ப்ரோபேன் 1 ஆல். அப்புறம் பியூட்டேன் 2 ஆல். அப்புறம் பியூட்டேன் 1 ஆல். அதுக்கப்புறம் லாஸ்டா தான் என்ன வரும்? பென்டேன் 1 ஆல். So this is the points to remember.
நெக்ஸ்ட் என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்னென்ன குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் B1ல ஃபர்ஸ்ட் பென்டேன் 1 பென்டேன் 1 வந்து CH3 CH2 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 5 இருக்கு. இது OH பென்டேன் 1 நெக்ஸ்ட் ஈத்தாக்சி ஈத்தேன் என்னது CH3 CH2 O CH2 CH3. திஸ் இஸ் ஈத்தாக்சி ஈத்தேன். நெக்ஸ்ட் பென்டனல் ஆல்டிஹைட் கொடுத்துருக்காங்க. CH3 CH2 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 CHO. திஸ் இஸ் 5க்கு பென்டனல் ஆல்டிஹைட். அப்புறம் பென்ட் 1 CH3 CH2 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 OH. So சரி, பென்டனால் கிளியர். ஃபர்ஸ்ட் பென்டனால். நெக்ஸ்ட் N-பியூட்டேன். ஸோ நெக்ஸ்ட் N-பியூட்டேன் CH3 CH2 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 3 N-பியூட்டேன். அதுக்கப்புறம் பென்டனல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஈத்தாக்சி ஈத்தேன் கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் கிளியர். திஸ் இஸ் அன் ஆல்கஹால். இது வந்து என்னது, ஒரு அல்கேன். இது என்னதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆல்டிஹைட். நெக்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா ஒரு ஈத்தர். ஸோ இது எல்லாமே டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ். ஸோ இந்த டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனல் குரூப்ஸை எப்படி நம்ம பாய்லிங் பாயிண்ட்டை கம்பேர் பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா, யூஸ்வலி ஆல்கஹால்ஸ் வில் பி ஹேவிங் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். Alcohols will be having more boiling point or higher boiling point. இதுக்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா due to intermolecular hydrogen bonding. ஸோ intermolecular hydrogen bonding இருக்கிறதுனால எப்பயுமே ஆல்கஹால் தான் ஹையஸ்ட் பாய்லிங் பாயிண்டா இருக்கும். கிளியர். நெக்ஸ்ட் நம்ம கம்பேர் பண்ண போறது அல்கேன், ஆல்டிஹைட் அண்ட் ஈத்தர்ஸ். ஸோ இதுல நம்ம கம்பேரபிள் மாசஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும், கம்பேரபிள் மாசஸ்ல இருக்கும். இன் திஸ் கேஸ் அல்கேன் வில் பி ஹேவிங் லோவஸ்ட் பாய்லிங் பாயிண்ட். எப்பயுமே கம்பேரபிள் மாசஸ்ல அல்கேன் will be having lower boiling point because இந்த intermolecular hydrogen bonding இருக்காது. எந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனும் இதுக்கு இல்லை. ஏன்னா ஆக்சிஜனே இதுல நமக்கு இல்லாதனால, இதுல எந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனும் இல்லாதனால மற்றதை கம்பேர் பண்ணும்போது அல்கேன்ஸ் வில் பி ஹேவிங் லோவர் பாய்லிங் பாயிண்ட். அப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் வரும், இதுதான் லீஸ்ட் வரும். நம்ம அரேஞ்ச் பண்ணினோம்னா ஃபர்ஸ்ட் அல்கேன் வில் பி ஹேவிங் லோவர் பாய்லிங் பாயிண்ட் பிகாஸ் இட் டஸ் நாட் ஹேவ் எனி ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். அண்ட் ஆல்கஹால்ஸ் வில் பி ஹேவிங் higher boiling point because due to the intermolecular hydrogen bonding. Next நம்ம கம்பேர் பண்ணும்போது aldehydes and ethers. So aldehyde and ethers நம்ம கம்பேர் பண்ணும்போது third point aldehydes and ketones. So aldehydes and ketones இங்க என்ன இருக்கும்னா நமக்கு டைபோல் இன்டராக்ஷன் ஜாஸ்தியா இருக்கும். apart from van der Waals attraction இங்க என்ன இருக்கும், டைபோல் இன்டராக்ஷன் பிளஸ் நமக்கு van der Waals இருக்கும், van der Waals force. But in the case of ethers
நமக்கு இங்க வான் டெர் வால்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ்ல டைபோல் இன்டராக்ஷன் ஜாஸ்தியா இருக்கிறதுனால, நம்ம அத பிரேக் பண்றதுக்கு ஹையர் எனர்ஜி சப்ளை பண்ணணும். அதனால நமக்கு நெக்ஸ்ட் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, ஆல்டிஹைடு வரும். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈதர்ஸ். லோவஸ்ட் பாய்லிங் பாயிண்ட் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்கேன்ஸ். இங்க அல்கேன்ஸ்ல யூ ஹேவ் த வீக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். அதாவது கிரெடென்ஷியலா நம்ம சொல்லிக்கிற மாதிரி எந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனும் இங்க கிடையாது. ஸோ அல்கேன்ஸ் வில் பி ஹேவிங் லோவர் பாய்லிங் பாயிண்ட் கம்பேரிட்டிவ்லி அதர் ஆஃப் கம்பேரபிள் மாலிகுலர் மாசஸ். ஆல்கஹால்ஸ் எப்பயுமே ஆல்கஹால்ஸ்க்கு தான் எப்படி இருக்கும்? பாய்லிங் பாயிண்ட் வில் பி மோர் டியூ டு இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் நமக்கு நிறைய தடவை கேட்டிருக்காங்க. யூ ஹாவ் டு பி கிளியர். நம்ம கம்பேர் பண்ணும்போது ஆல்கஹால், ஆல்கேன், ஆல்டிஹைட் அண்ட் ஈத்தர்ஸ் மோர் ஆர் லெஸ் எல்லாத்துக்கும் கம்பேரபிள் மாசஸ் இருக்கும்போது ஹவ் வி ஹாவ் டு கம்பேர். இதுதான் ரீசன். ஓகே.